ஆரம்பத்தில் முடிவரை எங்களோடு கூட இருந்து ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். சகல தடைகளை நீக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் கூடி ஆலையிலூயா சோதனை ஆராதிக்கிற எங்கள் நடுவில் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். எல்லா தடைகளையும் நீக்கப்படும். அதிசயங்களை காணப்படும். அப்பா சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த நாளையும் இந்த மாதத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தேவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்துவதாக. சோதரம் ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே என்கிற பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் காட். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மாறிட நேச இயேசுவை, மாறிட நேச இயேசுவை, மாறாத அன்பு என்று போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கினேனே வாழ்க்கையிலே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கினேனே வாழ்க்கையிலே. அசையாய் என்ற நம்பிக்கை, அசையாய் என்ற நம்பிக்கை, நங்கூரமே இயேசு போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. அவரை நோக்கி ஜெபிக்கும்போது அருகில் வந்து உதவி செய்வார். அவரை நோக்கி ஜெபிக்கும்போது அருகில் வந்து உதவி செய்வார். கைவிடாமல் கருத்துடன், கைவிடாமல் கருத்துடன் காத்தனையே நடத்திடுவார். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. தேவமயமே ஜீவவிருது மரண காந்திக்கு விலகிடுமே. ஊற்று மரண கண்ணிக்கு விலைக்கிடுமே. தேவ பாதையில் நடந்திட, தேவ பாதையில் நடந்திட தேவாவியானவர் உதவி செய்வார். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும்
கர்த்தரேசுவை எந்த துணையார் ஏற்றிடுவேனே. முன்னறிந்து அழைத்த தேவர் முடிவு வரையோ நடத்திடுவார். முன்னறிந்து அழைத்த தேவர் முடிவு வரையோ நடத்திடுவார். தேவசாயலால் மாறியே தேவசாயலால் மாறியே தேவாதி தேவனை தரிசிப்பனே. காலத்தும் கர்த்தரேசுவை எந்த துணையார் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தரேசுவை எந்த துணையார் ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. காலத்தும் கர்த்தரேசுவை எந்த துணையார் ஏற்றிடுவேனே. 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 மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மாறிடான் நேச இயேசுவை, மாறிடான் நேச இயேசுவை. மாறாத அன்பு என்றும் பொறுமே. காலத்தும் கர்த்தரேசுவை எந்த துணையார் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தரேசுவை எந்த துணையார் ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. காலத்தும் கர்த்தரேசுவை எந்த துணையார் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தரேசுவை எந்த துணையார் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தரேசுவை எந்த துணையார் ஏற்றிடுவேனே. காலத்தும் எந்த துணையார் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தரேசுவை எந்த துணையார் ஏற்றிடுவேனே. எந்த துணையார் ஏற்றிடுவேனே. எந்த துணையார் ஏற்றிடுவேனே. எந்த துணையார் ஏற்றிடுவேனே. அவசட்டையின் கீழ் அடைக்காலம் போகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்காலம் போகவே நாம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். அவசட்ட
சட்டாகிங்கு அடைக்கலம் போகவே நாம் சிறகுகளால் கூடுமா. அவர் சட்டாகிங்கு அடைக்கலம் போகவே நாம் சிறகுகளால் கூடுமா. இரவின் பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கோ அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கோ நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கோ நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டாகிங்கு அடைக்கலம் போகவே தாம் சிறகுகளால் கூடுவார். அவர் சட்டாகிங்கு அடைக்கலம் போகவே தாம் சிறகுகளால் கூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணுபவர். அவர் சாட்சிய பாரிசாய் கேடகமாய் என் நம்பிக்கையோ அவரே. அவர் சாட்சிய பாரிசாய் கேடகமாய் என் நம்பிக்கையோ அவரே. அவர் சட்டையிட்டு அடைக்கலம் போகவே தாம் சிறகுகளால் ஓடுவார். அவர் சட்டையிட்டு அடைக்கலம் போகவே தாம் சிறகுகளால் ஓடுவார். அவர் சட்டையிட்டு அடைக்கலம் போகவே தாம் சிறகுகளால் ஓடுவார். ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya glory to God hallelujah 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். praise God. தொடர்ந்துள்ள ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் சகோதரி அருள் தேவி ஜெபம் பண்ணுங்க. praise God. சகோதரி அருள் தேவி ஜெபம் பண்ணுங்க. சகோதரி அருள் தேவி ஜெபம் பண்ணுங்க.
லேலுயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த கால வேளையிலே 1ஆம் தேதி கால வேளையில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். சோத்திரம். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலே தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து ஜெபிப்பது. சோத்திரம். கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் இரவு கடைசி தேதியிலே இரவு 12 மணிக்கு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிற அந்த நேரத்தில் ஒரு ஜெபத்தை செய்து அந்த வசனங்களை எடுத்து ஸ்தோத்திரம். ஏதோ 10 வசனத்தில் சீட்டு போட்டு எடுக்கிறது மாதிரி எடுக்காமல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது ஒரே ஒரு வார்த்தையை அவர் காண்பிப்பார். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த மாதம் ஒரு விசேஷமாக சிறப்பாக இருப்பதற்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது. சில அதிக பிரசிங்கான உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு காலையில் எழும்ப முடியாதனால மாதம் ஒரு நாள் அந்த வசனத்தை எடுக்க சோம்பல் பட்டுக்கிட்டு சில பேர் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்னது மாதத்தில் ஒரு வசனம் எடுக்குது, பைபிளில் உள்ள எல்லா வசனம் நமக்கு தான் என்று சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அருமையான தெய்வ பிள்ளை, சில பேரில் நிறைய பேர் அதை அப்படி வச்சுருக்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, அவங்க அந்த வசனத்தின் மேலே பழக்கம் இல்லாதனால அப்படி செய்கிறாங்க. சிறு வயது முதல் சோத்திரம் நம்ம சில வசனங்களில் பழகிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கருத்து தெரியும். அதனால் அவங்க அதை விடாமல், முன்னோர்கள் செய்த காரியங்களை விடாமல் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது பாவம் கிடையாது. சோத்திரம். தினமும் காலையில் எழும்பி ஒரு வசனத்தை தியானிப்பது பாவம் அல்ல. அந்த வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறதும் பாவம் இல்லை. சோத்திரம். சில பேர் ரொம்ப சொந்து போயிருப்பாங்க, வசனத்தை கேட்கும்போது ஆறுதல் அடைவாங்க. அதனால் விடாய்த்தவனுக்கு வசனம் எப்போதும் ஒரு தேர்ச்சியை தான் கொடுக்கும், ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். அதனால் தேவ பிள்ளைகள் எப்போதுமே நம்ம வசனங்களை எந்த நேரத்துலையும் கேட்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா வசனம் எப்போதும் நமக்கு நேராக வரும். ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் காலம் இந்த வசனம் கிடைக்காத காலம்லாம் வரப்போகுது. சோத்திரம். மாதம் ஒரு வசனம் இல்லை, நீ எப்போதுமே வசனம் கிடைக்காது. சோத்திரம். அந்த நாட்கள்லாம் வரும். அதனால் இப்போ ஆண்டவர் நமக்கு வசனம் கொடுத்துருக்கிறார். நல்ல வசனத்தை கேட்டு பலப்படுவோம், கர்த்தருக்கு சாட்சியாக மாறுவோம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களையும் செய்வார். இதனாலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து நம்ம ஜெபிப்பது வழக்கம். அதை நாம் விசுவாசித்து அதை நமக்கென்று எடுத்துக்கொண்டு அந்த மாதத்திலே அந்த எதிர்பார்ப்போடு நம்ம காரியங்களை ஸ்தோத்திரம் என்ன செய்கிறோம், ஸ்தோத்திரம் நடத்துக்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம். யாரோ ஏதோ தருவாங்கன்னு சொல்லாமல் சொன்னவங்க கண்டிப்பாக செய்வாங்கள்ல. யாராவது நம்மகிட்ட ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணமாக நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிலாம் சொல்லும்போது உடனே ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம். நம்ம போயிட்டு வரும்போது நான் உனக்கு வாங்கி தருவேன், போதுமா, வா பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவ்வளோதான். அப்பா வாக்கு பண்ணிட்டாரு, தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன செய்யுது, நம்பிக்கையோடு வருது. பார்த்தீங்களா? அது மாதிரி தான் தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனங்களும். ரொம்ப சோர்ந்து போய் பலவீனப்பட்டு போய் இனி இந்த உலக வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப சிரமத்தோடு இருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு வாக்கை கொடுத்து ஸ்தோத்திரம். நம்ம பாருங்கள், இன்றைக்கி ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நிறையா பயணங்கள் இருக்குது, நிறையா ஊழியங்கள் இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, இன்னும் சபை மக்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், ரொம்ப கை கொண்டு வரோம், ரொம்ப பலப்படணும்னு ரொம்ப வாஞ்சிக்கிறோம். அதனால் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம், இந்த பிரச்சனையெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லும்போது உண்மை அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு ஒரு தேர்ச்சியை தான் கொடுக்கும். ஏன்னா வசன அறிவு நிறைய பேர் கிடையாது. பார்த்தீங்களா? வசன அறிவு நிறைய பேர் கிடையாது. எப்போதும் வசனத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. சோத்திரம். உலகத்தில் பல வேலைகள் பல காரியங்கள் அப்படி தான் போகிறாங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வசனத்தில் கவனம் செலுத்துகிறாங்க. நிறைய பேர் கவனம் செலுத்துகிறாங்க. அது சில பேருக்கு அந்த அறிவு இல்லை. சோத்திரம். அதனால் பயப்படுறாங்க. ஆண்டவர் வசனம் நம்ம எப்படியே விட்டுட்டோம்னா யாரும் அந்த வசனத்துக்கு பயப்பட மாட்டாங்க, அந்த வசனத்தை கையில் எடுக்க மாட்டாங்க, வசனத்தை படிக்க மாட்டாங்க, அது எனக்கு தான் ஏற்றுக்க மாட்டாங்க, எப்படியோ தானாக போயிட்டுருக்குறாங்க. அது பாட்டுக்கு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதம் ஒருக்க வரும்போது ஆஹா கர்த்தர் என்னோடு பேசுவார்ன்னு சொல்லி முன்கூட்டியே ஜெபம் பண்ணி ஆயத்தமாக இருக்கிறாங்க. மாதத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருவார்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோட அந்த காலையிலேயே 5 மணிக்கு எழும்பி அந்தந்த சபைகளுக்கு எல்லாம் ஓடுறாங்க. சோத்திரம். சபைகளுக்கு ஓடுவாங்க, இல்லை ஒரு 6 மணிக்காவது சபைக்கு ஓடுவாங்க. சோத்திரம். ஆகவே அந்த ஜெபம் நல்லா அருமையாக நடக்கும். நிறைய பேர் வருவாங்க அந்த ஜெபத்துக்கு, வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க.
ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, தொடர்ந்து பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய கரம் நம்மோடு கூட அந்த வசனம் வரும்போது இருக்கும். பைபிள் அதான் சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன்றார். யாரெல்லாம் வசனத்துக்கு நடுங்குறோமோ அவங்கள கர்த்தர் நோக்கி பார்க்குறார். சோதரன், அந்த வசனத்தில் பழக்கம் இல்லாதவங்க ஆண்டோடைய வசனத்தை மதிக்கவும் மாட்டாங்க. சோதரன், கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க. சோதரன், அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வசனத்துக்கு விரோதமாக தான் நம்ம பேசி ஆகணும், வேறு வழி கிடையாது. சோதரன், அதனால் சோதரன், இந்த வசனத்தில் பழகாதவங்க ஒருத்தர் கேட்குறாரு, காலையில் ஜெபிக்கணும் பைபிளில் சொல்லியிருக்கா, கட்டாயமாக சொல்லியிருக்கா என்று கேட்குறாரு. சோதரன், அவரும் பாஸ்டர் தான். காலையில் ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கா, சொல்லுங்கள், காலையில் யார் ஜெபிக்கணும், எங்கே ஜெபிக்கணும் கட்டளை போட்டிருக்காரா ஆண்டவர் வேணலாம் சொல்லி கேட்குறாங்க. இவங்கெல்லாம் ஒரு பரிசுத்தவான்கள், ஊழியக்காரங்க. என்ன செய்கிறது? அந்த மாதிரி தான் வசனத்தில் ஒன்றும் தெரியாது, பழக்கம் இல்லாதவங்க. சோதரன், அதனால் வசனத்தின்படி தன்னை வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, வசனத்துக்காக நிற்கணும்னு நினைக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு காரியம் செய்யணுங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேவன் தமது வசனத்தை கொண்டு பேசுவார். தினமும் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். இந்த நாளில் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், 10 வசனத்தில் ஒரு வசனம் எடுக்கிறது இல்லை. வாக்குத்தத்தன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் தருவார். அந்த ஒரு வார்த்தை தான் என்னுடைய வயசில் நான் வாக்குத்தத்தன்னு எடுக்க ஆரம்பித்து என்ன ஒரு 25-30 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். நான் 42 வருஷம் ஆச்சு தேவ சமூகத்தில் வந்து. ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கிட்ட தான் இந்த வசனத்தில் நான் பழகிறேன். அப்போ இந்த வசனத்தில் பழகும்போது அந்த வசனத்தை நான் எடுக்கிறேன். ஆனால் இந்த வசனத்தை 30 ஆண்டுகளாக 32 ஆண்டுகளாக நான் எடுக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் 10 வசனத்தில் ஒரு வசனம், 8 வசனத்தில் ஒரு வசனம் அப்படி எடுக்கிறது இல்லை. அந்த வசனம்னு ஜெபிக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் கர்த்தர் தருவார். பார்த்தீங்களா? அது பயங்கரமானது. ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் எடுப்போம். அந்த வார்த்தை தான் நேற்றைய தினத்திலும் 10ல் 1 எடுக்காமல் ஒன்னே ஒன்று சோத்திர கர்த்தர் சமூகத்தை நோக்கி பார்த்தோம். நின்று கொண்டு இரவு 12 மணிக்கு அப்பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம், ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் ஸ்தோத்திரம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? வாசிங்க. வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் அழைக்கும்போது அவனை ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்த தான் அவனை அழைக்கிறார். அந்த ஸ்தானத்தில் கொண்டு சேர்க்கிறதற்கு சோதரன் ஆரம்ப காலம் முதல் தேவன் எடுத்துக்கொண்ட காரியங்களை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கிறது. தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து என்ன செய்கிறார்? அதே போன்று ஆண்டவரை அழைக்கிற அந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார். சோத்திரம். அதுக்கு பிறகு ஈசாக்கை அழைக்கிறார். ஈசாக்கையும் அப்படியே சோத்திரம் அவர் அந்த கொண்டு போகிற அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார். அதுக்கப்புறம் யாக்கோபை அழைக்கிறார். யாக்கோபையும் அவருடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறார். இந்த அவங்கவுங்க ஸ்தானத்தில் அவங்கவுங்க போய் சேர்வதற்கு, அவரவர் போய் தங்குவதற்கு தேவன் தமது தூதனை அனுப்புகிறார் என்று பலருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். பலருடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய தூதர்கள் வந்து இடைப்பட்டு அவங்கள அருமையாக நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் படிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக சொல்லுகிறார். யாக்கோபை குறித்து அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். வாசிங்கள். 10ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 10ஆம் வசனம் முதல் படிங்க. பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கினான். அவரோட ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே ஒரு சொப்பனத்தை காண்கிறார். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது.
ம் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்போ பாருங்க, யாக்கோபு எதுக்காக பயணப்படுறாருன்னா, இப்போ நமக்கு தெரியும் ஈசாக்கு வந்து நீ போய் என்ன செய், பெண் கொண்டு வா இனத்தார் மத்தியிலன்னு சொல்லி அனுப்புகிறார். அவரு சரி போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வார்த்தையை கேட்டு போகிறார். இங்கே இருந்தால் ஏசாவனை கொண்டு வா, நீ ஓடுறான்னு சொல்லி அனுப்புகிறாரு, போகிறார். சோத்திரம் பாருங்க, அந்த பயணத்தில் தேவன் யாக்கோபை தொடர்ந்து போவதற்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். ஏன் அந்த சூரியன் அஸ்தமித்த போது அந்த இடத்துல ராக் தங்குறார்? யாருமே இல்லை, ஆனால் கர்த்தர் அவனுக்கு கூட வராரு, யாக்கோபு கூட வராரு, யாக்கோபு கூட தங்குறாரு. பாருங்க, ஏன் அவரு தங்குறாரு? நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளையே, ஈசாக்கு யாக்கோபை அனுப்பும்போது ஸ்தோத்திரம் நிறைய சொத்து கொடுத்து அனுப்பலைங்க, நிறைய சொத்துக்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பல. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? சொத்துக்களை கொடுக்கல. யாக்கோபுக்கு சொத்து நிறைய இருக்கு. ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு 200 கோடி சொத்து இருக்கான். எப்படிங்க? ஈசாக்குக்கு 200 கோடி சொத்து இருக்கு. அதில் ஒரு 100 கோடியை பிரித்து கொடுத்து எடுத்துகிட்டு போடான்னு சொல்லல. ஆனால் பாருங்க, அந்த காலத்திலே 200 கோடியா? அப்போ இந்த காலத்தில் அது எத்தனை கோடின்னு பார்த்துக்குங்க. அந்த 200 கோடி சொத்தில் ஒன்று கூட யாக்கோபிட்ட கொடுக்காம நீ போய் பெண் கொண்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. சோத்திரம். வெறுமையாக தான் அனுப்புகிறார். ஆனால் அங்கே போகும்போது ஈசாக்கு என்ன செய்கிறாருன்னா, ஒரு 10 விதமான ஆசீர்வாதத்தை அருமையான யாக்கோபுக்கு கொடுக்குறாரு. படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஈசாக்கு என்ன செய்கிறார் பாருங்க, யாக்கோபை அழைச்சி, சோத்திரம், தேவன் உனக்கு வானத்தின் பணி, 28ஆம் வசனம், 27, 28 படிங்க. தேவன் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உம்மை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளையை உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆமேன் அல்லேலூயா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு 10 விதமான ஆசீர்வாதத்தை யாருக்கு? யாக்கோபுக்கு அள்ளி கொடுக்கிறார். யாரு? தகப்பன். பார்த்தீங்களா? ஒரு 10 விதமான ஆசீர்வாதங்களை அப்படியே அள்ளி கொடுக்குறாரு. யாருக்கு? யாக்கோபுக்கு, ஈசாக்கு கொடுக்குறாரு. 200 கோடியில் 100 கோடியை பிரித்து கொடுக்கலங்க. என்ன கொடுக்குறாரு? வாக்கு தத்தங்கள், 10 வாக்கு தத்தங்கள் கொடுக்குறாரு. பாருங்க, பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எப்போதும் என்ன செய்வாங்கன்னா, அந்த 10 என்கிற அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் ஒரு அடமொழி மாதிரி பழமொழியாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. சோதனை. இப்போ யாராவது விருந்தாடியாக போயிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன அத்தை ஒரு 10 நாள் தங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அப்படி 10 நாள் தங்கிட்டு போகலாமே. இப்போ நம்மளாம் என்ன செய்வோம்? விருந்து மருந்து 3 நாள் தான். அதனால் என்ன செய்வோம்? ஏன் ஒரு 2 நாள் தங்கிட்டு போகிறது சொல்லுவோம்ல, அதுமாரி அவங்க 10 நாள் தங்கிட்டு போகிறது என்று சொல்வார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய, யூதர்களுடைய ஒரு பாரம்பரிய வார்த்தை. அப்படி சொல்லுவாங்க. இப்படி அருமையான தெய்வ பிள்ளையே. அப்புறம் வெளிப்படுத்தின விஷயத்தில் நாம் பார்க்கும்போது அதில் கூட சொல்லுவான், சாத்தா அவங்கள 10 நாள் என்ன செய்வான்? காவலில் போடுவான். அப்படின்னு 10 நாள் உபத்திரவப்படுவீங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த 10 நாள் என்கிறது ஒரு அடமொழி மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்பப்போ சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே தேவன் பாருங்க, யாக்கோபு யூதர்கள் எதை செஞ்சாலும் 10 10 செய்வாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம். பார்த்தீங்களா? கன்னிகை குறித்து சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாரு? 10 கன்னிகைன்னு சொல்கிறார். சோத்திரம். ஏன் அது 9 சொல்லக்கூடாதா? இல்லை, 10 கன்னிகைகள். சோத்திரம். அதில் சில இடங்களில் 10 வரும். ஆமாம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஒரு 10 இந்த மாதிரி கன்னிகைகளை குறித்து அவர் அங்கே சொல்லுவார். அந்த மாதிரி சில இடங்களில் 10 யூஸ் பண்ணுவாங்க. 10 10ன்னு பல காரியங்களை யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அருமையான தெய்வ பிள்ளையே. இப்போ இங்கே
பாருங்க, ஈசாக்கு என்ன பண்றாரு, ஒரு 10 விதமான ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கு கொடுக்குறாரு. சோத்திரம். சரி, இன்னைக்கு இப்ப நல்ல கவனிங்க, ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவியா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? முதல் ஆதாரம் என்ன தெரியுமா? முதல் காரியம் என்ன தெரியுமா? நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாத யாக்கோபு கொடுக்குறாரு. பாருங்க, இந்த 10 ஆசீர்வாதங்கள் யாரு? ஈசாக்கு கொடுத்த 10 ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். முக்கியத்துவம் கொடுத்து அதை அவர் என்ன செய்கிறார், அப்படியாப்பா நான் அப்படியே செய்கிறேன்ப்பான்னு சொல்லி அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறார். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே. சும்மா வரவும் போகிற வாழ்க்கையெல்லாம் தேவதூதர் வருவார்னு ஏமாந்து போயிடாதீங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. சில பேர் நல்லா சொல்லுவாங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை அலங்கரிப்பார், நீ என்ன செஞ்சாலும் உன்னை வாய்க்க பண்ணுவார். இதெல்லாம் பேச்சுக்கு தான் இதெல்லாம் செய்யலாம். ஆனால் யாக்கோபு மாதிரி ஈசாக்குனுடைய 10 வார்த்தைகளையும் நம்ம கையில் எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? கையில் எடுக்காம நீங்கள் எதையும் என்ன செய்ய முடியாது, அப்படி செயல்படுத்த முடியாது. நல்ல கையில் எடுத்துக்குங்க. கையில் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், ஈசாக்கனுடைய 10 காரியங்கள் அப்படியே கையில் எடுங்க. அப்படி யாக்கோபு கையில் எடுத்து அவர் கிளம்புறாரு பாருங்க. அப்போ அந்த வெயிட்டோட, அந்த பாரத்தோட, அந்த எண்ணத்தோட, அந்த அர்ப்பணிப்போட, அந்த விடுதலையோட, அந்த வார்த்தையை சுமந்துக்கிட்டு அப்படி போகிற அந்த பயணத்துல தான் கர்த்தர் கூட வராரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, எல்லாருடைய பயணத்திலையும் கூட வருவாருன்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது. பாத்தீங்களா? வசனத்தை கையில் எடுங்க, அவங்க கூட கர்த்தர் வருவார். ஆமென் சொல்லுங்க. அவங்க கூட யார் வருவா? கர்த்தர் வருவார். சோதர வசனத்தை கையில் எடுக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் வாக்கு தத்தங்களோடு நம்ம கிளம்பணும். சோதரம். பாருங்க, யாக்கோபு தகப்பனுடைய வார்த்தை ஒன்று கூட விடலை. சோதரம் எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கிட்டார். சோதரம் எடுத்துக்கிட்டு, பரவாயில்லப்பா நான் போகிறேன் என்று சொல்லி அவர் இப்போ போகிறார். அந்த ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னா இப்போ நமக்கு தேவை வாக்கு தத்தங்கள். நல்லா கவனிங்க. இந்த வாக்கு தத்தத்தை யாக்கோபு எடுத்துக்கிட்டார். எடுத்து இப்போ பயணப்படுறார். பயணப்பட்ட பிறகு சோத்திரம் பாருங்க, நான் உன் கூட தான் யாக்கோபு இருக்கேன், நான் உன் கூட தான் வரேன்னு சொல்லி கர்த்தர் அந்த நேரத்தில் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார். சொப்பனத்தை கொடுத்து வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணியை வச்சு அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்புறம் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்தா மேலே கர்த்தர் நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வசனத்தை சுமக்கிறவங்களா இருக்கணும். நீங்கள் நாங்களும் வசனத்தை அன்பா ஏற்றுக்கொள்ளுகிறவங்களா இருக்கணும். வாக்கு தத்தங்களை பிடிச்சு கொள்ளுகிறவங்களா இருக்கணும். வாக்கு தத்தத்துக்கு செவி கொடுக்கணும். தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். வார்த்தையை பதிவு செய்யணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை எழுதி வைக்கணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு, அது நம்முடைய குடும்பங்களுக்கு, பின் சந்ததிகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால தேவ வார்த்தையை இப்ப நிறைய பேர் புறக்கணிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. தன்னை என்ன வேண்டியதற்கு மிஞ்சி, அதான் நமக்கு எல்லாம் தெரியுமே, நீதிமான் ஒரு நீதிமானாக என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணி இப்ப என்ன செய்யறாங்க, வசனத்தை போக்கடிக்கிறார்கள், தேவ வார்த்தையை போக்கடிக்கிறார்கள். அன்னைக்கு எழுத்துரிமை இல்லை, அன்னைக்கு எந்த விஷயமும் இல்லை. வேற யாக்கோபுக்கு வேற எந்த காரியமும் இல்லை. பார்த்தீங்களா? பொண்டாட்டி தொல்லை இல்லை, பிள்ளை தொல்லை இல்லை, குடும்ப தொல்லை இல்லை, புருஷன் தொல்லை இல்லை, வேலை தொல்லை இல்லை, எதுவுமே இல்லை. அதனால கொடுத்த வசனத்தை அப்படியே மனசுல பதிவு செஞ்சுட்டாரு. பதிவு செஞ்சு இப்போ அவர் பாருங்க, அந்த பாரத்தோடு அவர் பயணத்தை துவங்குறாரு. பாரத்தோடு துவங்குற அந்த பயணத்தில் ஆண்டவருடைய மகிமையை பாருங்க அங்கே கடந்து வருகிறது. அங்கே தேவதூதர்கள் இறங்கி வராங்க. தேவதூதர்கள் இறங்கி வந்து கர்த்தர் அவரோடு கூட ஆலையிலும் இடைப்படுகிறத அங்கே பார்க்குறாங்க. ஒரு சொப்பனத்தை அவன் என்ன செய்கிறான், கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். சோதரம், உன்னை நான் அதுக்கு தான் ஆயத்தம் பண்ணி உன்னை புறப்பட பண்ணியிருக்கிறேன். உன் பயணம் வெளியில் நின்றக்கூடாது. நீ என்னை சுமந்தா, நீ என் வார்த்தையை சுமந்தா, நான் உன்னை சுமப்பேன்.
என்கிற முறையில் தான் கர்த்தர் இந்த கால வேளையில் நம்மோடு இடைப்படுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் சுமக்க தயாரானா, வேத வசனத்தை நீங்கள் சுமக்க தயாரானா, அதை உங்களுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள தயாரானா, கர்த்தர் உங்கள் கூட வர தயாராக இருக்கிறார். பாருங்கள் எவ்விதமாக சொல்லுகிறார். அப்படியே நீங்கள் படிக்கும்போது ஸ்தோத்திரம் 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பரம்புவாய், வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் என்று சொல்கிறார். பாருங்க, பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா இன்னொரு வார்த்தையை சொல்கிறார். என்ன தெரியுமா? நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா! பாருங்க, சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய போறதில்லை. யார் சொல்றது தெரியுமா? ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்க வந்திருக்கிற தூதன் சொல்றார். தூதனானவர் சொல்றார். இயேசுவானவர் சொல்றார். ஜீசஸ் சொல்றார், உன்னை ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது நான் தான், பயப்படாத, வா போவோம் என்று சொல்லி யாக்கோபோட பயணம் செய்கிறார். யாக்கோபோடு பயணம் செய்கிறார். ஒரு சீசரோடு ஸ்தோத்திரம் அப்படியே நடந்து போகிறவர் போல அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறார். சேர்ந்துக்கிட்டு, என்ன பிள்ளைகளா, என்ன பேசிட்டு போகிறீங்க, என்ன உனக்கு ஒன்றும் தெரியாதா, எருசலேமில் நடந்தெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாதா என்று கேட்கிறார்கள். அப்படியா, என்ன அடைஞ்சி, என்ன இயேசுவானவர் மரித்து எழுந்திருக்கிறார் என்று பல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? அப்படியே அவங்க பேசுறது வசனத்தை சுமந்துட்டு போகிறாங்க. இயேசுவை சுமந்துக்கிட்டு அந்த பயணத்தில் போகிறாங்க. அப்படி இயேசுவை சுமந்துக்கிட்டு போனதுனால ஆண்டவர் அவங்களுடைய வழியில் அவங்க கண்களை திறந்து வைக்கிறார். அவங்க இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. சிலருக்கு எத்தனை வசனத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க இருதயம் இருமாப்புள்ளதாக இருக்கும், மாறவே மாறாது. ஆனால் இவங்க பாருங்க, இவங்க இயேசுவை சுமக்கிறவங்களா இருந்தாங்க, இவங்க வசனத்தை சுமக்கிறவங்களா இருந்தாங்க. அதனால்தான் சோத்திரம் வேற எதையும் பேசாமல் இயேசுவை பற்றியே பேசிட்டு போகிறாங்க. அவர் உயிர்த்தெழுதல் குறித்தே பேசிட்டு போகிறாங்க. அவருடைய காரியத்தை குறித்தே பேசிட்டு போகிறாங்க. அவங்களோட நடந்து போகிறவர்கள், அப்புறம் போகிறவர்கள் போல ஆண்டவர் அவங்களோடு இணைந்து கொள்கிறார். அப்புறம் போகிறவர்கள் போல ஆண்டவர் இயேசு அவங்களோடு இணைந்து கொள்கிறார். பயணத்தை துவங்குகிறார்கள். அவங்க நடக்கிறது இயேசுவோடு. ஒரு சீசர்கள் இயேசுவோடு நடக்கிறாங்க. இப்போ இயேசுவோடு நடந்து போயிட்டுருக்காங்க. சோத்திரம் ஆண்டவர் அவங்க கொண்டு போய் சேர்க்கணும்ல பயணத்தில். அவரையே நினச்சிட்டு போகிறாங்களே, அவரையே சொல்லிக்கிட்டு போகிறாங்களே, அவங்கள கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்ல. அதனால் இப்போ பாருங்கள், அந்த கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்போ இயேசு அவங்க பின்னாடி போகிறார். சோத்திரம் நல்லா கவனிங்க. அவங்க பயணம் முற்று பெறுவது எப்போ தெரியுமா? அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுது பாருங்க. அந்த நேரத்திலையும் கடைசியாக அப்பத்தை விட்டு கொடுத்ததும் அவங்க கண்கள் திறக்கப்படுது பாருங்க. இதுதான் பயணம் முடிவு பெறுது அவங்களுக்கு. அந்த ஸ்தானத்தில் கொண்டு அவங்கள சேர்த்து அவங்க கண்ணை திறந்து வச்சு அவங்களுக்கு எதுக்கவே மறைஞ்சு போகிறார். இவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தது இயேசுவோடா என்று சொல்லி அதிசயப்படுகிறார்கள். இவ்வளோ நேரம் இயேசு நம்ம கூட தான் இருந்தாரா, நம்ம கூட தான் வந்தாரா? சோத்திரம் வசனத்தோடு பழகி பாருங்க. வசனம் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். வசனம் கர்த்தருடைய மகிமையை கொண்டு வரும். வசனம் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். ஆண்டவரையே கொண்டு வரும். தேவ தூதனை கொண்டு வரும். வாக்கு தத்தத்தை சுமக்க கற்றுக்குங்க. தேவ வார்த்தையை சுமக்க கற்றுக்குங்க. அது உங்களை சுமக்கும், அது உங்களை நடத்தும். நீங்கள் அதை விட்டுட்டா அது உங்களை விட்டுரும். அதனால் பிடிங்க, தைரியமாக பிடிங்க, அந்த வார்த்தையை பிடிங்க. நிச்சயமாக தேவன் உங்களை சரியான பாதையில் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்தில் உங்களை சரியாக கொண்டு போய் சேர்க்கணும்னா வசனத்தோடு உங்கள் பயணம் இருக்கட்டும், வாக்குத்தத்தத்தோடு உங்கள் பயணம் இருக்கட்டும், இயேசுவோடு உங்கள் பயணம் இருக்கட்டும். சோத்திரம்
கண்ணாப்புனான்னு வழி மாறிடாதீங்க. சோத்திரம். எரேமியாவில் 6 சொல்லும்போது 6:16 படித்து பாருங்க பார்க்கலாம். படிங்க பார்க்கலாம். எரேமியா 6:16 என்ன சொல்கிறாரு பாருங்க, படிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்துட்டிங்களா? படிங்க பார்க்கலாம். வழிகளிலே நின்று ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. வழிகளில் நீங்கள் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு நல்ல வழி எங்கே என்று பார்த்து. ஆமாம், ஸ்தோத்திரம். பாருங்கள், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒரு வழி இருக்கு பாருங்க. அந்த வழியில தான் நம்ம போகணும். நம்ம இஷ்டத்துக்கு ஸ்தோத்திரம் போகக்கூடாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அதோட முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் மரண வழிகளில் போயிடக்கூடாது. அதனால் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழியில தான் நம்ம போகணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வழியில் போய் மாட்டிக்க கூடாது. ஸ்தோத்திரம். அதனால் ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு வயசான அம்மாவும் அப்பாவும் அவர்கள் தன்னுடைய மகள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் குறுக்க போனால் நடந்தே போயிடலான்னு சொல்லி நடந்து போயிட்டாங்க. நடந்து போகும்போது பாதையை மிஸ் பண்ணிட்டாங்க. பாதையை மிஸ் பண்ணி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. காட்டுக்குள்ளே போனால் அதில் பாதையே வரல. ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன செஞ்சிட்டாங்கன்னா போயிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, பாதை ஒன்றும் வரலையே, வெறும் காடாக தானே இருக்குன்னு சொல்லி நம்ம தப்பாக வந்துட்டோமான்னு சொல்லி அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்து சோத்திரம் வழியே தெரியல. அதனால் அவங்க ஆண்டவருக்காக வாழ்கிறவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வயசானவங்க. ஸ்தோத்திரம். அவர் பேர் ஸ்டேவான்னு சொல்லுவாங்க. அவருடைய மனைவி நல்ல அருமையான வயசானவங்க தான். ஆனால் 2 பேரும் சர்ச்சில் இருந்தவங்க, எங்கள் தலைமை சர்ச்சில் இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் சாட்சி சொல்கிறாங்க சர்ச்சில். இப்படி நான் போகும்போது இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அருமையாக சொன்னாங்க தெரியுமா. அப்படி போயிட்டே இருக்கிறாங்களாம். போயிட்டே இருந்தால் வழியே தரல, என்ன செய்யறதுனே தெரியல. ஐயோ, நான் மாட்டிக்கிட்டோமே, இப்போ இருட்டுதே ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். ஆண்டவரே, எப்படியாவது எங்களுக்கு பாதையை காட்டுங்கப்பா, நாங்கள் உங்களை சுமந்துட்டு இருக்கோம், நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும்னு சொல்லி பாருங்கள் ஆண்டோடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். ஜெபிச்சுட்டு 2 பேரும் எந்திரிச்சு கண்ணு முழிச்சு பார்த்தா யாரோ ஒருத்தர் தூரத்தில் ஒரு ஒன்னாடை அணிந்து ஒருத்தர் நல்லா போயிட்டே இருந்தாராம். சரி, அவரை பிடிக்கலான்னு சொல்லி அவரை பிடிச்சி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே போகிறாங்க, போய் கிட்ட போகிறாங்க. அப்புறம் ஒரு ஏத்தம் ஒன்று வந்துச்சு. 2 பேரும் அந்த ஏத்தத்தை பார்த்துக்கிட்டே மேலே ஏறலான்னு போனால் மேலே ஏறி பார்த்தா ஏத்தத்தில் யார் இல்லை, அந்த வெண்ணாடை இல்லை, போயிடுச்சு. இந்த ஏத்தத்தில் இப்படி ஏறினாங்க பாருங்க. ஏறின உடனே அங்கே பார்த்தா யார் இருந்தா, ஸ்தோத்திரம், மெயின் ரோடு போகுது. ஏத்தம் ஏறின பிறகு அப்படியே நின்று பார்க்குறாங்க. அப்படியே பக்கத்தில் மெயின் ரோடு போகுது. உடனே மெயின் ரோட்டில் ஓடி போய் ஏறிட்டாங்க. ஏறி பார்த்தா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. நமக்கு முன்னாடி ஒருத்தர் போனாரு, எங்கே போனாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக பார்க்குறாங்க. அங்கே போகிறான், இங்கே பார்க்குறாங்க, ஒருத்தரையும் காணும். கண்ணு கட்டின தூரம் பார்க்குறாங்க. அவர் இல்லை. அவர் இந்த மேட்டில் ஏறி ரோட்டுக்கு தான் வந்தார், ஆனால் ரோட்டில் காணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் உங்கள் வாழ்க்கையில் அப்படி வராதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சொல்ல முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அப்படி வரலாம். நம்ம போகிற பாதை எப்போதும் கரெக்டாக இருக்காது. ஏதோ ஒரு பாதையில் ஆண்டவர் தேவைப்படுவார், வருவார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதிருக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். வருவார். கர்த்தருடைய பிள்ளையே வருவார். நம்ம இயேசு சொல்கிற மாதிரி, பிதா என்னை ஒருபோதும் தனியாக இருக்க விட மாட்டாருன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர். உன் ஸ்தானத்தில் கொண்டு போய் உன்னை சேர்ப்பார். இன்றைக்கி இந்த வயசான அம்மாவையும் ஐயாவையும் கரெக்டாக அவங்க ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டார். பார்த்தீங்களா? சில நேரங்களில் வழி தடுமாறும். பயப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் நம்மோடு கூட வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பைபிள் தெளிவாக சொல்லுது பார்த்தீங்களா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சொல்லுங்க, என்ன செய்யல? வெட்கப்படலை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, ஜெபிப்போம், கர்த்தருக்குள்ளே பலப்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆயத்தம் பண்ண தேவன் ஆயத்தம் பண்ண அந்த ஸ்தானத்தில் உங்களை நீ கொண்டு போய் சேர்க்க தேவன் நம்மோடு கூட வருகிறார். அவரோடு கூட பயணம் செய்வோமா? ஜெபிக்கலாமா? சோதர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, நீங்கள் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்க தேவன் தம்முடைய தூதரை ஆகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறீங்கப்பா. அவர் எங்களோடு கூட இருக்கிறார். சோதர் அவர் எங்களோடு கூட வருகிறார். நாங்கள் போகிற எல்லா வழியிலும் வழி இதுவே என்று எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த வழியில் போகிறோம். உங்கள் வாக்கு தத்துவத்தையும் உங்கள் வசனத்தையும் நம்பி போகிற எங்கள் வாழ்க்கையில் அவர் எங்களோடு கூட வருகிறார். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும், அதிசயங்களை காணப்பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம். எப்பொழுதும்